ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஃபியூ டேஸாக வீடியோ வந்திருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்துட்டு கோல்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கோல்டு இருந்ததுனால தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல. ஆக்சுவலாக டைப் கிளாஸ்க்குமே ஒரு 4 டேஸாக போகலை. இப்போ தான் ஒரு 2 டேஸாக போயிட்டுருக்குறேன். அப்புறமா நேற்றுமே வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி தான் என்னோடய 7 hours ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டடி சேலஞ்சை. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ 6:30 ஆகுதா. நான் இப்போ பாதி தான் முடிச்சிருக்கேன். இடையில ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நான் இப்போ கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போது நான் அன்றைக்கி தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், 30 டிசம்பர் எடுக்கும்போது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நெக்ஸ்ட் டேக்கு A4 ஷீட்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு காலையில் கிளாஸ்க்கு போகிறோம் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் காலையில் ரொம்ப முடியல, அதனால் 31 நான் வந்து லீவ் எடுத்துட்டேன். நியூ இயர்க்குமே வந்துட்டு ஸ்டெனோ கிளாஸுமே உண்டு. நான் ஸ்டெனோவுமே போகலை. கிறிஸ்மஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டெனோ போகலைங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லை. பட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேவும் போக முடியல, அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நியூ இயர் அன்றைக்கி போக முடியலங்கிறது ரொம்ப கஷ்டமாகலை. அப்புறம் சாட்டர்டே சண்டேவும் போக முடியல. ஓகே ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட், நம்ம அதை நல்லா க்யூர் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக் 2 சாப்டர் நடத்திட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த வீக்கை பொறுத்தளவில் எக்ஸ்ட்ரா 1 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு. பட் ஆனாலுமே டைப் கிளாஸில் வந்து ஒரு 4-5 டேஸ் கிட்டே லீவ் எடுத்தது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஸ்பீடு வந்து டைம் ரொம்ப மாறலை. பட் மிஸ்டேக்கு கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்குது. அது போக ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் அது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. 4 டேஸ் கிட்டே போகலைன்னா டெய்லி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருந்தா கூட நிறைய அடிச்சிருக்கலாம். ஒரு 10 கிட்ட அடிச்சிருந்துருக்கலாம். லெட்டருமே எனக்கு வந்து இங்கிலீஷ் ஹையரில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுவுமே அப்படி ஆகிடுச்சு. ஸோ நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான், சிக் டேவோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்குமே லேட்டர் நியூ இயர் விஷஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், நியூ இயர் அன்றைக்கி இப்படி தான் நடக்கும். எப்போவுமே பிளான் போட்டால் கொஞ்சம் நடக்காது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். பட் ஹெல்த் விஷயத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதான் நான் உங்ககிட்ட அன்றைக்கே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நிறையா டேஸ் இருக்குது அந்த டேஸை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக லீவ் தேவைப்படும். ஸோ அந்த டே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே கரெக்டாக நீங்கள் நல்லா இருக்கும்போது, டைம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் படிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஹெல்த் இஷ்யூ. ஸோ இப்போது ஓகே, கோல்டு தான் ஹெவியாக இருந்துச்சு, மற்றபடி ஃபீவர்லாம் இல்லை. ஸோ அதனால் ஓகே தான். ஃபீவர் கூட 2 டேஸில் சரியாயிடும். இந்த கோல்டு மட்டும் சரியாக ஆகாது. அதனால் எக்ஸாம் டைம்லாம், டைப்ரைட்டிங் எக்ஸாம் வர டைம்லலாம் நீங்கள் எதுவும் கோல்டு வர மாதிரி எதுவும் சாப்பிட்றாதீங்க. அப்புறமா எதுவும் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் குடிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைப்பை பொறுத்தளவில் ஃபிசிக்கலியும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் அடிக்க முடியும். கான்சன்ட்ரேஷனும் அங்கே மென்டலி இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் அடிக்க முடியும் கண்டிப்பாக. மற்ற எக்ஸாம் கூட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம வந்து போய் எப்படியாச்சும் க்ராக் பண்ணிவிட்டு வந்துடலாம், ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். பட் நம்ம டைப் எக்ஸாம் பொறுத்தளவில் நம்ம வந்து கை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்போ தான் அடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த டைமில் எதுவுமே ரொம்ப கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதை மீறி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேப்லெட் போட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க அந்த டைமில். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 6 மந்த் வந்து முடித்து அதுக்கப்புறமா அப்படி ஆகிடக்கூடாது. இப்போவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. அந்த டைமில் போய் இப்படி லீவ் எடுத்துட்டேன் மேம். பட் அதையும் மீறி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் 7 hours சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே நம்ம வீடியோ போடலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்டில் நான் போடலான்னு இருந்தேன். ஸோ ஹெல்த் இஷ்யூனால் ஃபியூ டேஸ்க்கு வீடியோ போட முடியல அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஓகே ரொம்ப இன்ட்ராக்ஷன் எதுவுமே பண்ணல, யாருமே கமெண்ட் பண்ணலன்னு சொன்னோன்னு தான் ஓகே நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்ததுக்கப்புறமா நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போஸ்ட்டில் போட முடியல. போஸ்ட் பார்ப்பீங்களான்னு தெரியல, எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போஸ்ட்டு போட்டால் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அது வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே நம்ம வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 7 hours சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இப்படி தான் நியூ இயரில் ஸ்டெக் ஆகிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட் டே இப்படி படிக்கணும்னு பிளான் போட்டேன் மேம். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ 2 வாரம் நம்ம பெண்டிங் டாஸ்க் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் டைம் வந்து எடுத்துக்கிட்டேன்.
அப்படியே அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஸ்லோவாக பெண்டிங் டாஸ்க்லாம் முடிச்சேன்னா ஸோ அது தப்பாக போச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நிறையா ஒர்க்கு அது இதுன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது சர்டிஃபிகேட்ஸ்லலாம் அட்ரஸ் வந்து மாற்றணும். அப்புறம் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, என்ன சேஞ்சஸ்னால அப்புறம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நிறையா வந்து இப்போது அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஃபோட்டோலாம் அதில் வச்சு அந்த மாதிரி நிறையா வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்களோ இசேவை மையமில் போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த ப்ராசஸுமே நான் லாஸ்ட் வீக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹெல்த் இஷ்யூக்கு அதுக்கு முன்னக்கிட்டே அதுவுமே இடையில பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெண்டிங் டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவுமே பண்ணி கொஞ்சம் ஷாப்ஸ்லலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அதனாலே தான் அப்படி 2 வீக்ஸ் அப்படி பெண்டிங் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், நியூ இயர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆக்கிட்டேன். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, ஐபி எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஐபி எக்ஸாமுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. டொமிசைல் நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வேறு வேறையாக சேம் தானான்னு எனக்கே ஒரு டவுட். நான் நேட்டிவிட்டி மட்டும் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். டொமிசைலும் இதுவும் நான் வந்து சேமாக வேறு வேறையான்னு நான் வந்து எனக்கு தெரியும் போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். சில பேர் சேம் தான் சொல்கிறாங்க, சில பேர் வேறுன்னு சொல்கிறாங்க. அது நான் வந்து இன்னும் அட்ரஸ் மாற்ற கொடுத்துருக்கேன். ஸோ அந்த விஷயம் மாறினதுக்கும் போது நான் வந்து உங்களுக்கு கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். பட் ஐபிக்கு வந்து நம்மளுக்கு டொமிசைல் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இல்லை, எதுலலாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ அதுவுமே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஐபி எக்ஸாமுக்குள்ள சர்டிஃபிகேட் இந்த டொமிசைல் பற்றி எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் போதுக்கு அது செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 7 hours சேலஞ்ச் நான் இன்றைக்கி தான் Jan 7க்கு தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா, நான் உங்ககிட்ட அப்ளை சொன்ன மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வொக்காபுலரி. மிச்சம் 3மே கம்ப்ளீட் பண்ணலை. இப்போது நான் சீக்கிரமாக பண்ணிவிட்டு ஒரு 9 o'clock முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக நம்ம டாபிக் நான் சின்னதாக ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல. நோட்ஸ் மாதிரி இல்லை, சும்மா ஹெட்டிங் மட்டும் நம்ம மைண்ட் மேப் போடுவோம்ல, அந்த மாதிரி ஹெட்டிங்ஸை மட்டும் சைடாக எழுதி வைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டே வந்து எடுத்து பார்க்கணும். அதை பார்த்து நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கூட பிளான் இருக்குல்ல, டே 2க்குள்ள பிளானையுமே நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 1க்குள்ளது போட்ட மாதிரி தான் டே 2வும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எப்போவுமே வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன் கைஸ். ஹலோ ஆஸ்பிரன்ட். ஸோ நான் வந்துட்டு